வணக்கம் மக்களை, நான் விஜிதரன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு சொன்னால், நேற்று நடிகர் அஜித்குமார் அவர்களுக்கு இந்திய மத்திய அரசு பத்மபூஷன் விருதை அறிவிச்சிருக்காங்க. அவர்களுக்கு எங்களுடைய மனசார வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நடிகர் அஜித்குமார் சாருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்திய கிரிக்கெட் வீரர், அது மட்டும் இல்லாமல் தமிழக கிரிக்கெட் வீரர் ரவிச்சந்திரன் அஸ்வினுக்கு பத்மஸ்ரீ விருது அறிவிச்சிருக்காங்க. அவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன் இந்த வீடியோ எதுக்குன்னு சொன்னால், உண்மையாகவே ஒரு பத்மபூஷன் விருதோ பத்மஸ்ரீ விருதோ அறிவிக்கப்பட்டால் ஓகே, அவர் செய்த சாதனைக்காக வழங்கப்படுற விருது. அதை எல்லாருமே, எல்லா தரப்பட்டவர்களும் அதை வரவேற்கணும், பாராட்டு தெரிவிக்கணும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் தெளிவாக புரிஞ்சுக்கணுங்க, விருது அறிவிக்கப்படுது. எக்ஸோல பக்கத்தில் திமுக கட்சி கத்துறாங்க. யாருக்கு எதிராக? தளபதி விஜயண்ணாக்கு எதிராக. ஏன்னு சொல்லுவாங்க, என்ன நடிகர் அஜித்குமார் அவர்களுக்கு இந்த பத்மபூஷன் விருது வழங்கப்பட்டிருக்கு, ஆனால் இந்த உங்களோட கேடுகட்ட நடிகருக்கு கிடைக்குமா என்ற ஒரு தொனியோட எக்ஸல பக்கத்தில் ஏற்கப்பட்ட கருத்துக்கள். இது நிச்சயமாக எனக்கு ஒரு சந்தேகம் எழும்புது. இது அரசியலுக்காக வழங்கப்பட்டதான். ஏன்னு சொன்னால், சில கேள்விகள் எழுப்பப்படுது. நடிகர் அஜித்குமாருடைய ரசிகர்களுடைய ஓட்டு 2026 யாருக்கு போடுவார்கள்? இது அரசியல் பின்னணி எங்கே இருக்கு? தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஒரு விருது வழங்கப்பட்டால் அதை பெருமையாக கொண்டாடணும், அதை வாழ்த்தணும், அவரை பற்றி பெருமையாக பேசலாம். ஆனால் ஒரு விருது ஒருவருக்கு வழங்கப்படும் பொழுது இன்னொரு நபரை இழிவுபடுத்தி பேசுவது ஒரு விருதோட மகிமை புரியவே இல்லை எனக்கு. நடிகர் அஜித்குமார் அவர்களுக்கு விருது வழங்கப்பட்டால் அது பெருமையான விடயம், அதை கொண்டாடலாம், பேசலாம். அவரை பெருமைப்படுத்தி பேசுறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் விருதை வழங்கிட்டு ஒரு நடிகர் அஜித்குமார் விருது வாங்கிட்டார்ன்றதுக்காகவே நடிகர் விஜயண்ணா இழிவுபடுத்துவது மிக முறையில்லாத செயல். திமுக கட்சி நான் ஓப்பனாவே சொல்றேன், திமுக கட்சி தரங்கட்ட வேலைகளை செய்து வருது. எக்ஸுல பக்கத்தில் நடிகர் அஜித்குமாருக்கு விருது வழங்கினா ஓகே, வாழ்த்து சொல்லிட்டு போங்க. நடிகர் விஜயை கேவலப்படுத்தி பேசுறது, அவருக்கு விருது வாங்க முடியுமா? நீங்க தெளிவாக புரிஞ்சுங்க. ரஜினிகாந்துக்கு அடுத்தபடியாக தமிழ் சினிமாவில் வசூல் சக்கரவர்த்தியா வர்றார். கிட்டத்தட்ட 700 கோடி ரூபாய் வசூல் பண்ணியிருக்க தமிழ் நடிகர்ல அவர் ஒருத்தர். அவருக்கான அங்கீகாரம் மத்திய அரசு இல்லை, மாநில அரசும் இதுவரை காலமே வழங்கினதில்லை. அது மிகவும் மனவேதனை. இதுவரை காலமே அவர் நிச்சயமாக என்னத்துக்காகன்னு சொன்னால், அவர் தமிழர் என்ற அடிப்படையிலேயே அவருக்கு இதுவரைக்குமே அந்த அங்கீகாரம் வழங்கப்படலை. தளபதி விஜயநாத் தெளிவாக புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஏன்னு சொன்னால், அவர் தமிழன். ஆனால் அவர் எவ்வளவு உயரத்துக்கு போனால் கூட அவரை சூப்பர் ஸ்டாராக யாருமே விரும்பல. ஆனால் அதே மாதிரி தான் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், பத்மபூஷன் விருது நடிகர் விஜயகாந்த் சார் கிடைக்கல. ஆனால் இறந்த பிறகு அவருக்கு அந்த விருது வழங்கப்பட்டது. அது மக்களுடைய அந்த எழுச்சியை பார்த்துட்டு அந்த விருதை வழங்கியிருந்தாங்க மத்திய அரசு. அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்லுங்க, இப்போ என்ன சொல்ல, மிக மக்களின் செல்வாக்கு படைச்ச எம்ஜிஆர் சாருக்கும் அந்த விருது வழங்கப்படையில. அப்படி இருக்கும்போது இந்த விருதை பற்றி நாங்கள் கவலைப்படையில. ஆனால் நீங்கள் விருதை பெற்றுட்டு இன்னொரு நபரை இழிவுபடுத்துவது மிகவும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. எனக்கு ஒரு டவுட், தெளிவாக புரிஞ்சு கொள்ளுங்க. மத்திய அரசு நடிகர் அஜித்குமார் அவர்களுக்கு விருது அறிவிக்குது, அதெல்லாம் ஓகே. ஆனால் அடுத்த நிமிடமே திமுக கட்சி அதை பிரச்சாரம் பண்ணுது. இந்த நடிகருக்கு வழங்கப்பட்ட விருது இந்த நடிகர் பெற முடியுமா, அவருக்கு தகுதி இருக்கா? எனக்கு புரியல. எனக்கு உண்மையாவே டவுட்டா இருக்கு. பாஜக கட்சி எனக்கு தனிப்பட்ட முறையில ரொம்ப பிடிச்ச கட்சி. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏகப்பட்ட வீடியோக்கள் அவர்களுக்கு சார்பாக நான் போட்டிருக்கேன், அது வேற விஷயம். ஆனா தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு மென்டாலிட்டி என்னன்னு சொன்னா, பாஜகவோட தொடர்போ இல்ல கூட்டணியோ வச்சா சங்கி, பாஜக தீண்டத்தகாத கட்சி மாதிரி பேசுகிற தமிழ்நாட்டில் இருக்க சில கட்சிகள் மென்டாலிட்டியில இருக்கிறாங்க. நான் தெளிவாக புரிஞ்சுக்கொள்றேன். அந்த கட்சி கொடுக்குற விருது நீங்க பெருமைப்படுத்தி பேசுறீங்க, அப்ப திருட்டுப்படாதா? புரியல எனக்கு ஒன்றும். அப்பேக்க பாஜக திருட்டுப்படாத கட்சியா? உங்களுக்கு தேவைன்னா பாஜக தேவை, தேவையில்லைன்னா பாஜக சங்கி. புரியல எனக்கு ஒன்றும். தெளிவாக புரிஞ்சுக்கொள்ளுங்க. திமுக ரகசியமாக பாஜக வச்சுக்கிற உறவு தான் இது. திமுக சிபார்சின் அடிப்படையிலே நடிகர் அஜித்குமார் அவர்களுக்கு பத்மபூஷன் விருது அறிவிக்கப்பட்டதான்னு எனக்கு ஒரு சந்தேகம் எழும்புது. ஏன்னு சொன்னா, உடனடியாக பாஜக அறிவிக்கிறது விருது, இதுக்கு பின்னுக்கு மிகப்பெரிய ஒரு அரசியல் இருப்பதாகவே நான் கருதுகிறேன். தமிழ்நாட்டு மக்களை விழித்துக் கொள்ளுங்க. தமிழக வெற்றி கழகத்தின் வளர்ச்சியை தடுக்கிறதுக்கு நடிகர் அஜித்குமார் அவர்களை வச்சு அரசியல் பண்றாங்க. மிக மிக அவதானம். தமிழ்நாட்டு மக்களே விழித்துக் கொள்ளுங்கள். தளபதி விஜயண்ணா உங்க சொந்த மைந்தன், உங்கள் நாட்டின் சொந்த பிள்ளை. கவனமாயிருங்க. தமிழர்கள் தமிழ்நாட்டில் ஒதுக்கப்படுகிறார்கள். இதே ஒரு உதாரணம். ஏன்னு சொன்னா, எந்த விதமும் இதுவரைக்குமே தளபதி விஜயண்ணாக்கு வழங்கப்பட்டதில்லை. எவ்வளவு உச்சத்துக்கு போனாலும் அவரை நம்பவன் ஸ்டார் என்ற பேரை எந்த அரசுமே வழங்கினதில்லை. இதுவரைக்கும் இருந்த எந்த அரசு, மாநில அரசு எந்த அரசும் ஒத்துக்கொண்டதில்லை. ஆனா மக்களின் செல்வாக்குல தான் தளபதி விஜயண்ணா இவ்வளவு பெரிய இடத்துக்கு வந்திருக்காரு. எம்ஜிஆர் மாதிரி
மக்கள் நேசிச்சா காணுமன்றது தான் அவருடைய கோட்பாடு. அதான் தளபதி விஜயனா அந்த பாதையிலே சென்று கொண்டிருக்கிறதால மக்கள் மட்டும்தான் அவருடைய பலம். நிச்சயமாக மக்களுடைய பலத்திலான் இவ்வளவு காலமும் தளபதி விஜயனா நம்பர் 1 ஸ்டாரா இருக்கிறார்ன்றதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஆனா தெளிவா ஒன்று புரிஞ்சு கொள்ளுங்க, என்ன பொறுத்தமனைக்கு பாஜக கட்சி ஒரு சிறந்த கட்சி, எந்த நாட்டுக்கும் எந்த அநியாயம் செய்யாத கட்சி. அது நான் ஓப்பனாகவே எத்தனை வீடியோக்குள்ள சொல்லியிருக்கேன். ஆனா பாஜகவை பொறுத்த மட்டைக்கு தமிழ்நாட்டில் வந்து பாஜக ஒரு ஏதோ ஒன்று சங்கி என்று, பாஜகவோட யார் தொடர்பு வச்சாலும் சங்கி, பாஜக ஒரு மீட்டிங் போகக்கூடாது, பாஜகவோட கதைக்கக்கூடாது, எல்லாமே தமிழ்நாட்டில் ஒரு மென்டாலிட்டி வச்சுக்கிறாங்க. தெளிவாக ஒன்று புரிஞ்சு கொள்ளுங்க, பாஜக அவ்வளவு பெரிய கேவலமான கட்சி இல்லைப்பா. பாஜக வச்சு அரசியல் பண்றாங்க பாத்தீங்கன்னா, மக்களுக்கு எதிரான கட்சின்னு சொல்லி பாஜக வெளிப்படுத்தி ஒரு அரசியல் பண்றாங்க பாருங்க. அவங்கள்ட்ட இருந்து மிக கவனமா இருங்க. அவங்க பாருங்க பாஜக கொடுத்த விருது ஏதோ தாங்க கொடுத்த மாதிரி பெரிய பீத்துறாங்க. அப்ப தெளிவாண்டு புரிஞ்சு கொள்ளுங்க, இதுல யார் சங்கி என்றது, யார் வந்து ரகசிய உறவு வச்சுக்கிறன்றது இதுலேயே திட்ட தெளிவாக விளங்கிடும். தெளிவாக ஒன்று புரிஞ்சு கொள்ளுங்க. தமிழ்நாட்டு மக்களை எவ்வளவு நாளைக்கு ஏமாத்த போறீங்கன்னு எங்களுக்கு புரியல. ஆனா நீங்க எங்கிட்ட ஒரு கேள்வி எழுப்பலாம், என்னன்னு சொன்னா, ஏன் நடிகர் அஜித்குமாருக்கு விருது கொடுத்தது இவ்வளவு கேவலமா விமர்சனம் பண்றேன்னு. நிச்சயமாக விமர்சனம் பண்ணல. நடிகர் அஜித்குமார் அவர்களுக்கு விருது கிடைச்சது மனசார வாழ்த்துறோம். ஆனால் தெளிவாக கொண்டு புரிஞ்சு கொள்ளுங்க, ஒருத்தருடைய விருதுல இன்னொரு நபரை இழிவுபடுத்துவது முறையா? இது எங்களோட கேள்விக்கு பதில சொல்லுங்க இந்த கமெண்ட்ல. எக்ஸ்வல பக்கத்துல வந்து மிக கேவலமாக தரங்கட்ட முறையில் நான் ஓப்பனாக சொல்லுவேன், திமுக வந்து தளபதி விஜயனை இழிவுபடுத்து. அரசியல் பண்ணத்தான் வேணும், ஆனா தரங்கட்ட அரசியல் பண்ணாது. தயவு செய்து சொல்றேன், மிகப்பெரிய ஒரு வன்மத்தை தளபதி ரசிகர் மீது நீங்க திணிக்கிறீங்க. மிகப்பெரிய ஒரு நடிகர் அஜித்துக்கு விருது கிடைச்சா நாங்கள் பாராட்டுறோம்ப்பா, நாங்கள் பாராட்டுறோம். அது பெருமையான விஷயம். அவர் சாதிப்புக்கும் அவர் போட்ட உழைப்புக்கும் கிடைக்கிற விருது. ஆனா அந்த விருதையே இழிவுபடுத்துறீங்க, நீங்க அரசியல் ஆக்குறீங்க. அப்ப இதுல மிகப்பெரிய ஒரு அரசியல் பின்னணி இருக்கு. என்ன சொல்றது, கிரிக்கெட் வீரர் அஸ்வின் அவர்கள் திடீர் ஓய்வு, அதுக்கு பின்னுக்கும் மிகப்பட்ட அரசியல் இருக்கு. அதுகள் எல்லாம் பேச எங்களால முடியும், ஆனா நாங்கள் பேச விரும்பல. தெளிவாக கொண்டு புரிஞ்சு கொள்ளுங்க. நடிகர் அஜித்குமார் அவர்களுக்கு விருது கிடைச்சா நீங்க அவரை மட்டுமே புகழ்ந்து பேசுங்க. ஆனா தளபதி விஜயண்ணாவை இழிவா பேசினா நாங்கள் வருவோம். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது.